டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024ல் கேட்ட 10th கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் 9 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். இது 10th கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the HCF of two numbers is 11 and their LCM is 693. If one of the number is 77, find the other. இதுதான் கொஸ்டின். ரொம்ப சிம்பிள் தான். the HCF of two numbers is 11 கொடுத்துருக்கானா. ஸோ இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. HCF டைம்ஸ் LCM ஈக்குவல்ஸ் டு A இன்டு பின்னு இருக்கும். என்னென்னா HCFையும் LCM நம்ம மல்டிப்ளை பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, அந்த ஒரிஜினல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே HCF என்ன கொடுத்துருக்கான், 11 இன்ட்டு LCM என்ன கொடுத்துருக்கான், 693 ஈக்குவல்ஸ் டு 77 டைம்ஸ் இன்னொரு நம்பர் என்ன தெரியாது, அதை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பி தான் வேணும். பி ஈக்குவல்ஸ் டு 11 இன்ட்டு 693 பை 77. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன பண்ணுங்கன்னா, டிவைட் பண்ண ஸ்டெப் டிவிஷன்ஸ் பண்ண கற்றுக்குங்க. இது 1 டைம்ஸ் 7 டைம்ஸ் 7 டேபிள் இதை டிவைட் பண்ணோம்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரெண்டு நம்பரையுமே 77 டிவைட் பண்ணோம். அதனால நீங்கள் பயப்படாமல் ரெண்டு நம்பர்ஸையுமே நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ 77 வச்சு 693 எக்ஸாக்டாக நம்ம டிவைட் பண்ண முடியும். ஆனால் நம்பர்ஸ் பெருசாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தான் நான் 11 டேபிளில் போட்டு காட்டினேன். 7 டேபிளில் டிவைட் பண்ணோம்னா இது 9 டைம்ஸ், ரிமைனிங் 6 9 டைம்ஸ். அப்படின்னா ஆன்சர் என்னன்னா 99. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன, 99 தான் கரெக்டு. ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நம்ம இது வரைக்கும் 10 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். இதுக்கு முந்தின வீடியோஸ்லாம் ஒவ்வொரு கொஸ்டினாக சால்வ் பண்ணிட்டே வந்திருக்கேன். இது 10th கொஸ்டின். இதுக்கு அடுத்த கொஸ்டின் நீங்கள் பார்க்கணுன்னா வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடும். இன்னும் உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.